அண்ணா டே அண்ணா அண்ணா உன் போன் குடுறா, கேம் விளையாடிட்டு தரேன். குடுறா. சும்மா இரு. அதெல்லாம் முடியாது, போன் குடு. ஏய் யானி, சொன்னா புரியாது. அரஞ்சடா. சும்மா நொய்யிட்டு போ. அன்பு, என்னடா இது கை ஓங்குற? எங்க இருந்து வந்தது இந்த புது பழக்கம்? போன் தானே கேட்டா, அதுக்காக கை ஓங்கிடுவியா? இல்ல மாம். யாழினி, நீ உள்ள போ. அவன் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டான். போ போடி. என்ன அன்பு, ஏன் இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க? அம்மா. அன்பு, என்னடா, என்னாச்சு? அம்மா, ஆனந்தி முன்ன மாதிரி இல்லம்மா. அவ என்கிட்ட எதையும் மறைக்கிறான்னு தோணுதுமா. அவளுக்கு என்ன ஆச்சு? அவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஹாஸ்டலுக்கு போன அன்னைக்கு நானும் கவனிச்சேன்டா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுதுடா. ஆனா அவளை கேட்டா அக்கா கல்யாண பிரச்சனை அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறா. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாடா. மா, அதான் எனக்கு ஒண்ணும் புரியலமா. இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் வராம ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்கா. என்னன்னு கேட்டா ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லன்னு கெஞ்சி பார்த்துட்டேன். பொறுமையா கூட கேட்டு பார்த்துட்டேன். ஏன் இன்னைக்கு என்னையே அறியாம கோவத்துல கத்தி கூட கேட்டேன். ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாப்பா. என்னடா காரியம் பண்ணிருக்க? அவ ஏற்கனவே ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு உனக்கே தெரியுதுல்ல. அப்புறம் அவகிட்ட கோவப்பட்டா அவ மனசு இன்னும் தானப்பா கஷ்டப்படும். அவ ஏதோ பிரச்சனைய மறைக்கிறா. அது சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கலாம்ல. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாம அவளே உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டு இருக்கலாம்லடா. இந்த மாதிரி நேரத்துல நீ ஆதரவா அவ கூட இருந்து அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமே தவிர இப்படி கோவப்பட்டு அவளை இன்னும் மனசு கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. அன்பு, அவளுக்கு உன்னை விட்டா வேற யாருப்பா இருக்கா? உன்கிட்டயே சொல்லலன்னா அவளை ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப பாதிச்சிருக்குடா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ சரி பண்றதுக்கு பாரு. அதை விட்டுட்டு நீயும் கோவப்படாத. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட கோவமா பேசிட்டா அதை தாங்கிக்கிற சக்தி எந்த பொண்ணுக்குமே இருக்காதுப்பா. யாழினிய பாத்தியா? எவ்வளவு சண்டை போட்டிருப்பீங்க. இன்னைக்கு நீ கைய ஓங்குனதும் அவ கண் கலங்கிட்டா பாரு. அவளாலேயே நீ கோவப்பட்டதை தாங்கிக்க முடியலையே. இதுல ஆனந்தி எப்படிப்பா தாங்கிக்குவா? நீ ஆனந்தி கிட்ட கோவப்படாத. நிதானமா அவகிட்ட போய் பேசி அவளோட சூழ்நிலை என்னன்னு கேளு. எது நடந்தாலும் நான் கூட இருப்பேங்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடு. அவ கண்டிப்பா மனசுல இருக்கிறத சொல்லுவா. நாளைக்கு காலையில போய் அவளை பார்த்து மன்னிப்பு கேளு. என்ன மித்ராணி, அந்த அன்பு ஹாஸ்டல் உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா. இத உன்கிட்ட சொன்னா அந்த வார்டனே அலற விடுவ. அந்த 3 பேரையும் ஒரு வழி பண்ணுவேன்னு நினைச்சா நீ என்னமோ சும்மா இருக்க சொல்ற. என்னாச்சு உனக்கு? ஏய், எல்லா பிரச்சனைக்கும் டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. காரணம் இல்லாம நான் அமைதியா இருக்க சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா இருங்க. நீ சுத்தமா சரியில்லை.
உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னடி ஆச்சு? லூசு மாதிரி பேசாத. இல்ல, நீ அந்த ஆனந்தி குரூப்ப பார்த்தாவே பயப்படுறியோன்னு தோணுது. என்ன விஷயம் சொல்லு, ஏன் பயப்படுற? யாரு பயப்படுறா? யார் பயப்படுறா? இந்த ஹாஸ்டல் என்ன பெரிய ஆபீஸா இல்ல காலேஜா? அவங்க 3 பேரையும் அப்படியே கண்ட்ரோல்ல எடுத்து நான் லீட் பண்றதுக்கு. நான் டென்ஷன்ல இருக்கிறது தெரியாம எதையாவது பேசி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. போங்கடி இங்க இருந்து. அவ ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கா, அப்புறம் பேசிக்கலாம் வா. இதுதான் ஆனந்தி ஹாஸ்டல். இந்தாங்க. என்னம்மா 200 ரூபா கொடுக்குற? 300 ரூபா கொடுமா. அண்ணே, கதவெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே பயந்து பயந்து வந்துகிட்டு இருந்தேன். ஆமா, நீ குடுக்குற காசுக்கு ஜன்னல், கதவு, ஏசி எல்லாத்தையும் வச்சு தருவாங்களா? சௌந்தர்யா, பரவாயில்லையே, ஹாஸ்டல்ல கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டியே. என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துச்சா? நீங்க வேற மேடம். ஏன் என்னாச்சு? ஆனந்தி ஹாஸ்டல் போனோம், ஆனந்தி ஹாஸ்டல் போனோம்னு சொல்லி ஆளை பக்கத்தையே 3 மணி நேரம் சுத்த விட்டுருச்சு என்ன. இதே தெருவுல 6 முறை வந்து போனோம் மேடம். அதான பார்த்தேன். 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஒரே ஆட்டோ திரும்ப திரும்ப இந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே நினைச்சேன், அது சவுசவோட வேலை தானே. ஆமாண்ணே. ஆமா, சவுசவ். இந்த ஹாஸ்டலுக்கு பேரு ஆனந்தி ஹாஸ்டல் இல்ல, அன்னபூரணி ஹாஸ்டல். அன்னபூரணி ஹாஸ்டலா? ஏய், ஆனந்தி ஹாஸ்டல் ஏன் தப்பா சொன்ன? நான் ஒண்ணு தப்பா சொல்லல. என் ஃப்ரெண்ட் ஆனந்த் இங்க இருக்கானா? இது ஆனந்தி ஹாஸ்டல் தானே? ஆனந்த் இங்க இருக்காங்கிறது நீயே தெரிஞ்சு வச்சுக்கல. தப்பு உன் மேல. நான் என்ன பண்றது? இப்படிதான் மேடம், லூசு மாதிரி பேசி பேசி என்ன கொலையா கொண்டுருச்சு மேடம். யோ, யார பத்தி லூசுங்கற? நீ என்ன லூசே? நான் யார் தெரியும்? சௌந்தர்யா, கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். பின்ன என்ன மேடம், என்ன பார்த்து லூசுங்கறாரு? எப்படி மேடம் சும்மா இருக்க முடியும்? நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சார், தப்பா எடுத்துக்காதீங்க, அவளுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கு. கொஞ்சம் இல்ல மேடம், நிறைய. இன்னொரு வாட்டி என் ஆட்டோல ஏறாத. ஆமா, இந்த டப்பா ஆட்டோல ஏறாங்களா? ஏய், என்ன? சௌந்தர்யா சார், நீங்க கிளம்புங்க. இதுகிட்ட வந்து மாட்டோம். போங்க. என்ன சௌந்தர்யா, வா. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? வாமா சவுசவ், வரும்போதே இப்படி பிரச்சனையோட வரிய, இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறியோ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். பார்க்கலாம். லோகேஸ்வரி மேடம். ஆனந்தி ரூமுக்கு போய் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. சரிங்க மேடம். சௌந்தர்யா, சண்டை எல்லாம் போடக்கூடாது, சரியா? அதெல்லாம்